கேஎஸ்டி ஃபார்ம் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கங்க. இன்றைய விற்பனை பதிவில் பெரிய சைஸில் 2 ஹெச்எப் மாடுகள் விற்பனைக்கு வந்திருக்குது. ரெண்டுமே நல்ல தரமான மாடுகளாக இருக்குதுங்க. ரெண்டுமே தலையீத்து கிடாரிகள் அப்படின்னு தாங்க மாட்டுக்கார தரப்புல சொல்லியிருக்காங்க. ஒன்று கொம்பு டைப்பு, இன்னொன்று மொட்டை டைப்புங்க. 2 கிடாரிகளுமே 9 மாதம் சினையாக இருக்குதுங்க. இந்த கண்ணு போடுறதுக்கு கொம்பு ஒரு 15 நாள் பக்கம் பிடிக்கும், மொட்டை ஒரு 20 நாள் பக்கம் பிடிக்கும் அப்படின்னு தாங்க மாட்டுக்கார தரப்புல சொல்லியிருக்காங்க. 2 கிடாரிகளுக்குமே சுழி சுத்தமான கிடாரிகள்னு சொல்லியிருக்காங்க. ரெண்டுமே நல்ல ஒரு மேய்ச்சல் முறையில் வளர்க்கப்பட்ட கிடாரிங்கனால எல்லா கிளைமேட்டுக்கு கொண்டு போனால் அடாப்ட் பண்ணிக்கும். ரெண்டுமே தலைச்சனுக்கே அதிக கறவை திறன் வாய்ந்த கிடாரிகள் அப்படின்னு தாங்க மாட்டுக்கார தரப்புல சொல்லியிருக்காங்க. மடிசெட்டு பாருங்கள், ரெண்டுமே நல்லா அருமையாக இருக்குதுங்க. நல்லா கருங்காம்பில் நல்ல சூப்பரான குவாலிட்டியில் நல்லா ஜம்முன்னு இருக்குது பாருங்கள். அதே மாதிரி மடி கூச்சல் இல்லாத கிடாரிகள் அப்படின்னு தாங்க மாட்டுக்கார தரப்புல சொல்லியிருக்காங்க. இந்த 2 கிடாரிகளுமே இருக்கக்கூடிய இடம்னு பார்த்தீங்கன்னா கரூர் மாவட்டத்தில் தான் இருக்குது. கரூர் மாவட்டத்தில் எங்கே இருக்குதுன்னா சேர்வகாரம்பட்டி அப்படிங்கிற பகுதியில் தாங்க மாட்டுக்கார தரப்பு இருக்குது. தண்ணி தவள் நல்லா அருமையாக எடுத்துக்கூடிய கிடாரி, டிரான்ஸ்போர்ட் வசதியோடு பண்ணி கொடுத்துறேன் அப்படின்னு தாங்க மாட்டுக்கார தரப்பில் வச்சுருக்காங்க. இந்த கிடாரிகளோட கறவை திறனை பொறுத்தவரையும் ஒவ்வொன்றும் தாராளமாக ஒரு 18லேருந்து 20 லிட்டர் வரையும் தாராளமாக கறவை எதிர்பார்க்கக்கூடிய கிடாரிகள் அப்படின்னு தாங்க மாட்டுக்கார தரப்பில் வச்சுருக்காங்க. இவர்கிட்ட இன்னொரு செவலையும் ஒன்று விற்பனைக்கு வந்திருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அதுவும் நல்ல பெரிய சைஸ் செவலைங்க, ஜெர்சி டைப்பு. அது 9 மாதம் சனியாக இருக்குதுங்க. இந்த கண்ணு போகிறதுக்கு ஒரு 20 நாட்கள் பக்கம் பிடிக்கும் அப்படின்னு தாங்க மாட்டுக்கார தரப்பில் வச்சுருக்காங்க. மாடு 3ஆம் மீத்துங்க. தண்ணி தமிழ்நாள் அருமையாக எடுத்துக்கூடிய கிடையாது. 3மே ஜோடியாக எடுத்துக்கனால எடுத்துக்கலாம், இல்லை ஒன்றா தனியாக எடுத்துக்கலாம் எடுத்துக்கலாம். நாங்கள் கொடுக்கக்கூடிய தகவல் உங்களுக்கு போதுமானது இல்லைன்னா கூட அவரோட கான்டாக்ட் நம்பருக்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணலாங்க.